மிடில் இருக்க எல்லாருக்கும் வணக்கம். அவர் சொன்னது யங்ஸ்டர், யங் ஸ்டார் இல்லை, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. அவர் பேசும்போதே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுவார் நிக்கில். அப்பப்போ அதை ஃபஸ்ட்டு தெளிவுபடுத்தினேன். வந்திருக்கிற பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர், கேமராமேன் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம். அண்ட் மேடையில் இருக்கிற எங்கள் டீம் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு ஒரு சந்தோஷமான விஷயம். எல்லாருமே ஃபஸ்ட்டு ப்ரொடியூசரை தேங்க் பண்ணாங்க. நானும் அங்கேருந்தே ஆரம்பிச்சிடறேன். அதான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஆடியோ லான்ச் அதெல்லாம் பார்த்துருக்குறோம், ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் அதெல்லாம் பார்த்துருக்குறோம். ஃபர்ஸ்ட் லுக் ரிவீல் பண்ணுறது பாலிவுட்டில் வந்து இது இப்போ சகஜமாக நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் லுக் ரிவீல் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனி ஈவெண்ட்டு, தனி ப்ரெஸ் மீட், தனி இதுன்னு அதை வந்து இங்கே செயல்படுத்தி இருக்கிறீங்க மதன் சார். அண்ட் மேபி இது பயனியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம தமிழ் சினிமாவில் ஃபர்ஸ்ட் எல்லாருமே போ சார் ஃபர்ஸ்ட் லுக்கு எதுக்கு இவ்வளோ ஓவரா காசு இருக்குமோ, ஓவரா பண்றாங்களோ அப்படின்னு எல்லாருக்குமே தோணும். மேபி இன்னும் ஒரு சில வருஷங்கள் கழிச்சு வரும்போது எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுவாங்கன்றது இது இது கரெக்ட் ப்ரொசீஜர் நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்துல நானு சூரியன் ஓகே எங்களை ரெகுலரா பார்த்தாச்சு. இதுல சத்யராஜ் சார் ஆட் ஆகும் பொழுது அவருடைய லுக் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு எக்ஸைட்மெண்ட். ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க, எங்க அம்மாலாம் கேட்டாங்க, அவர் லுக் எப்படிப்பா இருக்கும், மீசையெல்லாம் பயங்கரமா வச்சுட்டு பயங்கரமாலாம் வருவாங்களான்னு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லுக்ன்றது அந்த சின்ன எக்ஸைட்மெண்ட்டை தரும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் சார் இப்போ புல்லட்ல பார்க்கும்போதே ஒரு ஒரு பவர்ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த டைட்டில் இது எல்லாமே சேர்ந்து வரும்போது அண்ட் மதன் சார் அதுக்கு பெரிய தேங்க்ஸ். அண்ட் இவ்வளோ பெரிய டீமை ஃபார்ம் பண்ணி கொடுத்ததுக்கு பெரிய தேங்க்ஸ். அண்ட் இன்னொரு தேங்க்ஸ் ராஜேஷ் சார், உங்களுக்கு நீங்கள் எடுத்த இனிஷியேட்டிவ் தான் இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் இங்கே வந்து ஒரு 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 அழகான ப்ராஜெக்ட் தான் நீங்கள் கொண்டு வந்தீங்க. அது பெரிய ப்ராஜெக்டாக மாறி இருக்கு. அதுக்கு உங்கள் நேம் இருக்கிறது ஒரு பெரிய ரீசன் சார். ஏன்னா பேக் டு பேக் ஹிட் அவருடைய படங்கள் எல்லாருக்குமே ஆசை இருக்கும் ராஜேஷ் சாரோட படத்தில் நடிக்கணும். நான் ஃபர்ஸ்ட் எஸ்எம்எஸ் அந்த படம் வந்தப்பெல்லாம் அவர் படத்தில் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். பட் நம்ம காமெடினா வரணும்னு எனக்கு ஆசை. ஸோ ஆனால் பண்ண முடியாது. ஏன்னா அவர் சந்தானம் சார் அவர் இருக்க காம்பினேஷன் தான் கரெக்ட் அவருடைய படத்துக்கு அப்படின்றதுனால. பட் அந்த ஆசை எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியல. பட் அது இந்த வகையில் தீர்ந்துச்சுன்னு நினைக்கிறேன் சார். உங்களுடைய டைலாக்ஸ் பெரிய ஸ்ட்ரென்த் அது. ஓகேலாம் அந்த ஒவ்வொரு டைலாக் அந்த ஒரு காமெடி படம் அப்படின்றதெல்லாம் தாண்டி அவருடைய படங்கள் எல்லாமே கிளீனாக இருக்கும், நீட்டாக இருக்கும். ஒரு சாங்ஸ் ஆகட்டும், டைலாக் ஆகட்டும் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த படமும் ஒரு ஒரு சூப்பரான ஒரு ஜாலியான வில்லேஜில் ராஜேஷ் சார் படம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிதான். அதுக்கேற்ற மாதிரி தான் பொன்ராம் சாரும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் அவர் அந்த ஊர்லேயே வளர்ந்ததுனால எல்லாரை பற்றியும் தெரியுது அவருக்கு. நான் இங்கெல்லாம் வந்து அவர் பார்க்க தான் ரொம்ப அமைதியாக இருக்காரு. நான் ஏறி குச்சி மாங்காலாம் திருடுவேன், கிணத்துக்குள்ளலாம் குதிச்சிருவேன் அப்படிலாம். இது மாதிரி கிணத்துக்குள்ள குதிக்கிறது எனக்கு பெரிய விஷயம் ஆக்சுவலாக. எதிர்நீச்சல் படத்தில் நடிச்சதுனால அவளுக்கு நீச்சல் வீரர்லாம் நினைச்சாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டைப் தான் அவர். அவருடைய சின்ன சின்ன குசும்புகள் தான் படம் ஃபுல்லாக இருக்குது. அதை தான் நானும் சூரியனும் போர்ட்ரே பண்ணியிருக்கோம். பட் ஒரு வருத்தப்பட வாலிபர் சங்கம், இதுக்கு தலைவர் நான், ஒரு போஸ் பாண்டியன்ற கேரக்டர், செயலாளர் இவங்க. பட் இந்த சங்கத்தை எதிர்த்து நிற்கிறதுக்கு ஒரு கேரக்டர் அப்படின்னு படத்தில் வந்து இந்த ஒரு ரெண்டு பேரும் ரைவல்ரி மாதிரி ஆகிடும். இதுக்கு யார் இந்த கேரக்டர் கரெக்டாக இருப்பா அப்படின்னு ஸ்கிரிப்ட் சொல்லும்போது வந்து எல்லாருக்குமே அந்த யோசனை இருந்தது. பட் கொஞ்சம் அல்பத்தனமாக தான் இருக்கும். அந்த கிரெடிட்டை நான் எடுத்துக்கிறேன் சார். உங்கள் பேரை நான் தான் சார் சொன்னேன் ஆக்சுவலாக. ஆனால் எல்லாருமே சத்யராஜ் சார் எப்படி ஒத்துக்குவார் அப்படின்றது தான். இப்போ அவர் பண்ணுற படங்களே சூஸி ஆயிடுச்சு. நண்பன் பண்ணார் சங்கர் சார் விஜய் சாரோட, அதுக்கப்புறம் தலைவா விஜய் சாரோட. அப்புறம் டக்குன்னு வந்து இங்கே தமிழ் படங்கள் எனக்கு வந்து அந்த அளவுக்கு பெருசாக இருக்குமான்னு தெரியல. நான் ஹிந்திக்கு போகிறேன். பேசிக்கலி ஐ எம் கோயிங் டு ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு சென்னை எக்ஸ்பிரஸ் போயிட்டாரு. இல்லை ஹிந்தியை விட எனக்கு வந்து தெலுங்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு அட் அ டைமில் எல்லா லாங்குவேஜுமே. பட் பண்ணுற ராஜமௌலி சார் படங்கள் இப்படி தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்கிரிப்டை சொல்லும்போது அவர் அக்செப்ட் பண்ணிக்குவாரா அப்படின்றது தயக்கம் எல்லாருக்குமே இருந்தது. பட் அவர்னால மட்டும்தான் இந்த ரோலை பண்ண முடியும் அப்படின்றது. ஏன்னா இந்த கேரக்டருக்குள்ளே எல்லாமே இருக்குது. நீங்கள் இதுக்குள்ளே ஒரு ஒரு ஹீரோவை பார்க்கலாம், ஒரு வில்லனை பார்க்கலாம், ஒரு 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 ப்ராப்பர் கேரக்டர் ஆர்டிஸ்ட் பார்க்கலாம், ஒரு காமெடியனை பார்க்கலாம். பட் இதெல்லாம் சேர்த்து செய்யணும்னா எனக்கு தெரிஞ்சு ஹிந்தியில் யாராவது இருந்திருக்கலாம். சவுத் இந்தியாவில் சத்யராஜ் சார் மட்டும்தான் இருக்காரு. எங்களுக்கு பெரிய ஹானர் சார் இந்த படத்தில் நீங்கள் நடித்தது. அண்ட் உங்களை எதிர்த்து ஒரு சீனில் நின்று ஒரு டைலாக் பேசுறதுங்கிறதெல்லாம் வந்து கனவுல கூட நினச்சி பார்க்காத விஷயம். ட்ரீம் கம் ட்ரூன்றதை தாண்டின ஒரு விஷயம் சார். உங்களுக்கு எதிர்த்து அது உங்கள் டைலாக சொன்னது, அது நீங்கள் சொன்ன மாதிரியே வேற வழி இல்லை, அப்படிதான் கேட்டாகணும். நான் முதல்ல யோசிச்சேன், இது நம்ம சொன்னால் நல்லா இருக்குமே, போய் கெஞ்சி கேட்டு பார்ப்போம். அவர் ஒத்துக்கலைன்னா என்ன பண்ணுறது, ஓகே இருக்கவே இருக்கு ஒரு டெக்னிக், காலில் விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்த லெவலில் தான். பட் அது எல்லாமே நல்லா இருக்கு. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த எனர்ஜி நல்லா இருக்கு. அண்ட் ஹீரோயின் அவங்கள பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு சுத்தமாக தமிழ் தெரியாது, தெலுங்குல தான் ஃபுல்லாக பேசுவாங்க. அண்ட் அதனாலே ஷூட்டிங்கில் யாரும் அவங்கள்ட்ட பேச முடியல. அந்த அந்த துரதிஷ்டம் எல்லாருக்குமே இருந்துச்சு. முக்கியமாக எங்கள் கேமராமேன் சாருக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சு. அதாவது இல்லைங்க, இப்படி நில்லுங்கன்னு சொல்லணும்ல, அது தெலுங்கு தெரியாதனால பிரச்சனை இருந்துச்சுன்னு சொல்ல வந்தேன் நான். பட் இதனால இந்த தெலுங்கு அப்படின்ற ஒரு விஷயத்தினால வாழ்ந்தது எங்களுடைய அசோசியேட் டைரக்டர் தளபதி. அவர் நாங்கள் இந்த இடத்துல வந்து ஏற்கனவே கடுப்பில் தான் சுற்றிட்டு இருக்கோம் மொத்த யூனிட்டும். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தெலுங்குலேயே பேசிக்குவாங்க. தயவு செஞ்சு சேனலை மாத்துறீங்களா ரெண்டு பேரும் அப்படின்ற லெவலில் தான் இருக்கும். அந்தரி எமன்டி நாவன்டி அப்படிதான் இருக்கு. நமக்கு இதுவரை தான் புரிஞ்சுது தெலுங்குல. பட் அதை தாண்டி அவங்க அதனுடைய சென்ஸை புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் டைலாக் இம்ப்ரவைஸ் பண்ணோம். நானும்
சூரியனை சும்மா இருக்க முடியாது. எங்க 2 பேருமே இது போடுமா, இந்த இடத்துல இது போடுமா, நான் ஒரு டைலாக் போட்டா சூரியன் நீ போடுறியா டைலாக், இருடா நான் வரேன்டா டே நான் வரேன்டா டே, நான் ஒரு டைரி வச்சிருப்பார், புரட்டுவார் ஃபுல்லா, இந்த டைலாக் இந்த இடத்துல நான் சொல்றேன் அப்படின்னு. சரி சொல்லுங்க. ஸோ ஒரு சீன் 1 நிமிஷம் தான் அப்படின்னா எங்களை நடிக்க வச்சா அது 4 நிமிஷம் ஆயிரும். உங்களுக்கு நான் கண்டிப்பா ஃபுட்டேஜ் ப்ராப்ளம் வரும், டிஜிட்டல்ல தான் இனிமே எடுத்துக்கணும். பட் அந்த அந்த ஒரு போட்டி படம் ஃபுல்லாவே இருந்தது. அதுதான் ஃபுல்லா பார்க்கும்போது அது அது சேலஞ்சிங்காவே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் சூரியனோட நடிக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருந்துகிட்டு அண்ணா இந்த டைலாக் நீங்க சொல்லுங்கன்னு ஒரு டைலாக் அவர்கிட்ட கொடுத்து அப்படி ஒதுக்கி விட்டோம்னா அவர் பரவாயில்லப்பா சிவகார்த்திகேயன் நமக்கு ஒரு டைலாக் கொடுத்துருக்கோமா அந்த மாதிரி இருக்குது. பட் ஒரு ஒரு ஜாலியான படம், ஒரு கமர்ஷியலான படம் பண்றோம் அப்படிங்கும்போது நிச்சயமா சாங்ஸ் மஸ்ட். ஒரு அதுவும் சாங்ஸ் ரொம்ப விரும்புறேன் நான். சாங்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த படத்தை போய் பார்க்குற ஒரு கேரக்டர். ஸோ அந்த வகையில் எனக்கு வந்து மனம் கொத்தி பறவைக்கு அப்புறம் அந்த படத்துல ஒரு பெரிய ஹைலைட்டா இருந்தது சாங்ஸ் தான். படத்தினுடைய அந்த ஆல்பமே ஹிட். அதுவும் அந்த காம்பினேஷன், இமான் சார் யுகபாரதி சார் அவங்க காம்பினேஷன் இது பெரிய சக்சஸ். அது இந்த படத்துலயும் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவங்க அதே காம்பினேஷன். பட் ஒரு லவ் சாங் அதை தவிர்த்து மீதெல்லாம் ஒரு ஃபன் ஃபில் சாங்ஸ் தான் இருக்கு. இன்னொரு சாங் ஒன்று இருக்கு, 2 சாங் பத்தி பேசினாங்க, ஊதா கலர் ரிப்பன், பார்க்காத சாங். இன்னொன்று வந்து இருக்கு, இந்த எப்பவுமே இந்த லவ் ஃபெயிலியர் சாங் அப்படின்ற ஒரு பேட்டர்ன்ல இந்த படத்துலயும் ஒரு பாட்டு இருக்கு. அது வந்து இப்போ முக்கியமா நான் நடிக்கிற படத்துல இந்த லவ் ஃபெயிலியர் சாங்ன்றது மஸ்ட் ஆயிடுச்சு, கம்பல்சரி ஆயிடுச்சு. இனிமேல் அநேகமா ஆர்டர் போட்டாலும் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். சிவகார்த்திகேயன் படத்துல அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு. இந்த படத்துல இருக்கு, இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா, அவங்க கண்ணு 2ம் கல்லறன்னு தெரிஞ்சு போச்சுடா அப்படின்னு எழுதினது இவர் தான். பட் இது ஒரு ஒரு கியூட்டான ஒரு லவ் ஃபெயிலியர் சாங். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் எங்களுடைய எடிட்டர் ஆகட்டும். அண்ட் முக்கியமா நான் அழகா தெரிஞ்சது காரணம் எங்களுடைய கேமராமேன் பாலசுப்ரமணியம் சார். ஹீரோயினுக்கு எல்லாரும் எவ்வளவு மெனக்கெடுவாங்களோ ஒரு லைட்டிங் பண்றதுக்கு, அதை விட ஜாஸ்தியா எனக்கு எடுத்தார். அந்த மாதிரி மூஞ்சி இது அப்படி பண்ணி தான் ஆகணும். பட் எல்லாருமே சொன்னாங்க மானிட்டர்ல பார்க்கல, எல்லாமே நல்லா இருக்கீங்க, பிரைட்டா இருக்கீங்க. இமான் சார் பார்த்துட்டு உடனே ஃபோன் பண்ணார், தம்பி அழகாயிட்ட அப்படின்னு சொல்லி. எல்லா புகழும் எங்க கேமராமேன் பாலசுப்ரமணியம் சாருக்கு அப்படின்னு சொல்லி ஆஸ்கர் வாங்கின லெவலுக்கு ஃபீல் பண்ணி நான் சொல்றேன் நான். பட் அதான் உண்மையும். படத்தை வந்து ஒரு வில்லேஜ் படம் அப்படின்ற, வில்லேஜ்ல ரஸ்திகா ஒரு அந்த மாதிரி படங்கள் நிறைய பார்க்கணும். பட் இந்த படம் டோட்டலா கலர்ஃபுல்லான படம். அண்ட் எங்களுடைய எடிட்டர் விவேக் ஹர்ஷன் சார் அண்ட் எங்களுடைய ஆர்ட் டைரக்டர் சார் எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் சவுந்தர் எங்க டீம்ல எல்லாமே. ஸோ இது ஒரு என்டையர் டீம் எஃபர்ட், உங்களை என்டர்டெயின் பண்ணுங்கிறதுக்காக மட்டும். அண்ட் இன்னும் 2 பேருக்கு முக்கியம் வந்திருக்காருன்னு நினைச்சா, அது ஏதோ முன்னாடி கேரவேன்லாம் சொன்னாங்க, அது எனக்கு தெரியாது சத்தியமா. ஏன்னா நம்ம ஹீரோயின் கேரவேன் பக்கம் போறது இல்ல. ஓகே அதையும் சொல்லிடுறேன். நிக்கல முக்கியமா உங்களுக்கு தான் இங்க பாருங்க, யாருக்கும் அப்டேட் பண்ணிருக்காரு ட்விட்டர்ல. அவர் ஜேம்ஸ் சார், அவர் எங்களை பார்த்துட்டு இருக்க ஷூட்டிங்ல. அண்ட் அதே மாதிரி எங்களுடைய கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ராஜா சார், அவரும் இன்னொரு முக்கியமான ரீசன் இந்த ப்ராஜெக்ட் வந்து அழகா அசம்பிள் ஆனதுக்கு. ஸோ இவங்க எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். அண்ட் ஃபைனலி உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் லுக், அதை வந்து நீங்க எல்லாரும் இவ்வளவு பேரும் வந்து தான் இதை இன்னும் பெருசாகி இருக்கீங்க, பிரம்மாண்டமாகி இருக்கீங்க. ஒரு தரமான படம், காமெடி படம், ஒரு ராஜேஷ் சாரோட ஸ்டைல்ல, பொன்ராம் சாரோட டைரக்ஷன்ல வருது அப்படின்றத நீங்க எல்லாரும் மக்களுக்கு கரெக்டா கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட விடைபெறேன். நன்றி, வணக்கம்.